ஹாய் ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு வெட்ரிஸ் டைரி. உங்க எல்லாருக்குமே வந்து பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸோ இப்போ வந்து இன்னைக்கு பொங்கல் தினம். காலை மணி வந்து பார்த்தீங்கன்னா 7 மணி. இப்போ வீட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆயாச்சு பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறதுக்கெல்லாம். இப்போ எங்கள் வீட்டில் வந்து இதுக்கான ஒர்க் எல்லாமே வந்து போயிட்டுருக்கு. அதே போல் பொங்கல் அப்படின்னாலே இங்கே என்ன செய்வாங்கன்னா எல்லார் வீட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கோலங்கள் எல்லாமே வந்து போடும். ஸோ இது வந்து எங்கள் வீட்டில் போட்ட கோலம். இது போல் எல்லார் வீட்லேயுமே இந்த பொங்கல் பானை இது எல்லாம் வச்சு எல்லாம் கோலம் எல்லாம் போட்டிருப்பாங்க. காலையில் 5 மணிக்குலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எல்லாருமே போட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதுதான் வந்து பொங்கல் பண்டிகைனாலே முதல்ல எல்லாருமே வந்து செலிப்ரேட் பண்ணுறது இந்த மாதிரி. இதில் உங்கள் வீட்டில் கோலம் எப்படி இருக்குது, உங்கள் வீட்டில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஜாலியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இது வந்து போயிட்டுருக்கோம். ஆனால் எல்லாம் நல்லா தான் இருக்குது. எங்கள் வீட்டு பானை தான் ரொம்ப இதாக இருக்குது. எங்கள் வீட்டு பானை பார்க்கலையே. யார் போட்டா? வீட்டுலாம் வேற லெவலில் இருக்கும். போய் பாரு, அந்த கலரிங்கே முடிஞ்சு. ஹாப்பி பொங்கல் அம்புலாம் விட்ருக்கு. அது எத்தலையா? ரெண்டுத்துக்கும் ஒரே ஆர்டிஸ்ட் கூட இருக்கு. ஐஸ் விட்டது சின்ன ஒல்லியா வச்சுச்சு. ஃபைனலா இது எங்க வீட்டு பொங்க பானை. இது வந்து மறைவு வந்து கட்டியாச்சு. இந்த இடத்துல தான் நாங்கள் பொங்கல் வந்து விட போகிறோம். அந்த கல் எல்லாத்தையும் கொண்டாந்து வச்சுட்டு 2 பொங்க கரும்பு எல்லாம் வச்சு காத்தடிக்காமல் இருக்கிறதாக படுதா வந்து கட்டி. மணி ஆயிடுச்சா? எங்க வீட்டில் எல்லாம் ப்ராப்பராக ரெடி பண்ணிட்டாங்க. என்ன அடுப்பு வச்சு பொங்கல் வைக்க வேண்டியதான். அதானே, அடுப்பு வச்சு பொங்கல் இல்லை, பொங்கல் வச்சு அடுப்பு. நான் தான் இந்த வருஷம் பொங்கல் பற்ற வைக்கணுமா, எல்லாம் பொங்கல் வேணுமா. நான் ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டேன். எப்பவுமே நம்ம பொங்கல் இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் வந்து இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் பண்ணணும். ராமராஜ் போடுற மாதிரி தான் இருக்கும். சரி, இருந்தாலும் வந்து அந்த மாதிரி பொங்கல் விட்டாதான் நம்ம இந்த வழக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக சிறப்பாக முடியும். வாங்க அடுத்தது. பொங்க பானை எல்லாம் வச்சு சிறப்பாக பொங்கல் கொண்டாடிட்டு இருக்கோம். அடுத்தது பொங்கல் பொங்க வேண்டியது தான். பொங்கல் சொல்லது தான் மீதி பாய். பொங்கல் சொல்லிட்டு வாங்க. பொங்கலுக்கு அப்புறம் சொல்றா, இப்ப இல்லடா. பொங்கலோ பொங்கல் ஐயோ அபியா பொங்கிடுச்சுடா. எங்க வீட்லயும் பொங்கிடுச்சுடா. வா அரிசியை போடுங்க. எங்க வீட்டுல சக்கரை பொங்கல் வந்து பொங்கியாச்சு. அடுத்து வெண்பொங்கலுக்கு தான் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சீக்கிரம் பொங்கல் அதுமா நல்லா அழுவ விட்டாங்க. அந்த அளவுக்கு புகை வந்து அடுப்புலேருந்து வர ஆரம்பிச்சிச்சு. பொங்கலோ பொங்கல் எங்களை 2வது வெண்பொங்கலும் வந்து பொங்கிருச்சு. இப்போ நல்லபடியாக பொங்கல் டைமுக்குள்ள அந்த நேரம் வந்து 9 to 10 சொல்லியிருந்தாங்க. அதுக்குள்ளே பொங்கல்லாம் பொங்கியாச்சு. இப்போது ஃபைனல் பண்ணி எடுத்து சாமிக்கு சூரிய பகவானுக்கு படைக்க போகிறோம். இருக்கு பாரு சாம்பிராணி. திறமைதான். ஒரே குத்துல அந்த தெரியும் எத்திட்டு அதுலேயும் பாதி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா. இதுதான் என்னோட திறமை. ஸோ ஃபைனலாக எங்கள் வீட்டில் பொங்கல்லாம் பொங்கி இப்போ படையல் வந்து படைக்க போகிறோம். நாங்கள் பொங்கின பொங்கல் சாதம், வெண்பொங்கல், சக்கரை பொங்கல். டைம்லாம் பார்த்துட்டாங்க. டைம் வச்சுட்டு கருடன் வருவார். ஒரு வாரம் நேரம் படைக்க வேண்டியதுதான்.
கருட பகவான் தரிசனம் கொடுத்துட்டாரு. ஆமா, சூரிய பகவான். நண்பர்களே, பொங்கலை வந்து நாங்கள் நல்லபடியாக கொண்டாடியாச்சு. ஸோ பொங்கல் செலிப்ரேஷனுங்கிறது அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து படைப்போம், படைச்சி முடிஞ்சதும் அவ்வளோதான். நாளைக்கு தான் மாட்டு பொங்கல். ஸோ மாட்டு பொங்கல் தான் இன்னும் கொஞ்சம் நல்ல சிறப்பாக இருக்கும். மாடுகளுக்கெல்லாம் வந்து வணங்கி படைக்கிறது, அதே போல் அது வந்து உழவர்கள் தினம் இல்லையா, அதனால் அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். சரி, இந்த வீடியோ முடிச்சுட்டு நாங்களும் பொங்கல், சக்கரை பொங்கல் எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஓகே.